ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சும்மா சாதாரணமானது கிடையாது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் சயின்டிஸ்ட்களும் தேடுற ஒரு பெரிய கேள்வி, இந்த உலகம் எப்படி உருவாச்சு? சயின்ஸ் படி பார்த்தா இத பிக் பேங் தியரின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம புராணங்கள் படி பார்த்தா இந்த பிரபஞ்சமே இருட்டா இருந்தப்போ ஒரு மகா சக்தி மட்டும் அங்க இருந்துச்சு. அதுக்கு உருவம் இல்ல, பேர் இல்ல. அதுதான் சிவ தத்துவம். நம்ம ஊர்ல இருக்கிற மத்த கடவுள்களுக்கெல்லாம் ஒரு அப்பா, அம்மா, ஒரு பிறந்த கதை இருக்கும். ஆனா சிவனுக்கு மட்டும் ஏன் எதுவுமே இல்ல? அவர் எப்படி உருவானாரு? இதோ சிவனோட அந்த மாசான ஆரம்பத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கதைக்குள்ள போவோம். ஒரு காலத்துல பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில ஒரு பெரிய வாக்குவாதம் வருது. பிரம்மா சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன். சோ நான் தான் பாஸ். விஷ்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீ படைச்சதை எல்லாம் நான் தான் காப்பாத்துறேன். நான் இல்லனா நீ படைச்சது வெறும் வேஸ்ட். சோ நான் தான் எங்க சூப்பர் ஸ்டார். சண்டை பெருசாகி ரெண்டு பேரும் மோதிக்க கிளம்புறாங்க. அப்போதான் அந்த அதிசயம் நடக்குது. ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு தூண் திடீர்னு தோன்றுது. அது சாதாரண நெருப்பு இல்ல, சூரியனை விட கோடி மடங்கு வெளிச்சம். அந்த தூணை பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் ஷாக். இது என்னடா புதுசா இருக்குன்னு முடிவு பண்ணி ஒரு போட்டி வைக்கிறாங்க. யார் இந்த தூணோட அடியையோ முனையோ கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளு. உடனே விஷ்ணு ஒரு பயங்கரமான வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அடிய தேடி கீழே போறாரு. அவர் பல ஆயிரம் வருஷம் போறாரு, ஆனா தூணோட முடிவு தெரியல. இன்னொரு பக்கம் பிரம்மா ஒரு அன்னப்பறவையா மாறி மேல பறந்து போறாரு. பல யுகங்கள் ஆகுது, ஆனா மேல போக போக தூண் வளர்ந்துட்டே போகுது. அப்ப மேல இருந்து ஒரு தாழம்பூ கீழே வருது. பிரம்மா அதை நிறுத்தி கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வர? அது சொல்லுது, நான் இந்த தூணோட உச்சியில இருந்து பல கோடி வருஷமா கீழே விழுந்துட்டு இருக்கேன். பிரம்மாவுக்கு ஒரு ஐடியா வருது. தாழம்பூவே, நான் உச்சிய பார்த்தேன்னு விஷ்ணு கிட்ட ஒரு பொய் சொல்லுன்னு டீல் போடுறாரு. கீழே வந்ததும் விஷ்ணு உண்மையை ஒத்துக்கிறாரு. என்னால அடிய கண்டுபிடிக்க முடியலன்னு. ஆனா பிரம்மா அந்த தாழம்பூவை சாட்சிக்கு வச்சு பொய் சொல்றாரு. அப்போதான் அந்த நெருப்பு தூண் அப்படியே பழக்குது. அதுல இருந்து சிவன் ஆக்ரோஷமா வெளியே வராரு. சிவனோட அந்த கர்ஜனையை கேட்டு பிரபஞ்சமே நடுங்குது. பொய் சொன்ன பிரம்மாவுக்கு உனக்கு பூமியில இனிமே கோவிலே இருக்காதுன்னு சாபம் கொடுக்கறாரு. அந்த தாழம்பூவுக்கும் ஒரு தண்டனை கிடைக்குது. இங்க தான் நாம புரிஞ்சுக்கணும், சிவம் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம். அங்க பொய்க்கு இடமே கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், சிவனோட ஆரம்பம் ஒரு நெருப்பு தூண். ஆனா இவ்வளவு பவர்ஃபுல்லானவர் ஏன் இப்போ கைலாயத்துல அமைதியா உட்கார்ந்திருக்காரு? அவரோட கழுத்துல இருக்கிற பாம்புக்கும் தலையில இருக்கிற சந்திரனுக்கும் என்ன கனெக்ஷன்? இதையெல்லாம் அடுத்த பாட்டுல நாம டீப்பா பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பாட்டுல சந்திப்போம்.